தம்பி நீங்கள் தேடி வந்த அட்ரஸ் இதுதான். இறங்க. சரி வாங்க. அந்த அம்மாட்ட போய் கேளு. எங்க இங்க ராஜின்னு யாராவது? என்னது ராஜியா? அந்த மாதிரி இங்க யாருமே இல்லையம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே உங்களை மாதிரியே யாரோ 2 பேர் கேட்டாங்க. சாந்தி இருக்காளன்னு கேட்டாங்க. எங்க போனாங்க? எப்படி போனாங்க? இப்படிதான் ஆட்டோல போனாங்க. சரி வாங்க. அடுத்து எங்கே போகிறது? இப்ப போற இடத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கா. அவளை விசாரிச்சா என்னன்னு தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சுல. சரி, போய் பார்ப்போம். இறங்க. அம்மா நீங்க யாரு? உங்களுக்கு யாரு வேணும்? இங்க செல்வ விநாயகம்னு யாராவது? செல்வ விநாயகம்னு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. அதனால அவங்க போயிட்டாங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஏதோ புதுப்பேட்டையோ பட்டினப்பாக்கமோன்னு சொன்னாங்க. எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. எங்களை மாதிரியே யாராவது 2 பேர் இங்கே வந்தாங்க. ஒரு 1 hour இருக்கும். ஒரு பொண்ணும் பையனும் ஆட்டோல வந்தாங்க. விசாரிச்சுட்டு இப்பதான் போனாங்க. முதல்ல புதுப்பேட்டை பக்கம் போங்கண்ணா. சரிம்மா, போலாமா? சார் பேக் எடுத்துகிட்டு வந்தோம், 2 மிஸ் ஆயிடுச்சு. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். சூட்கேஸோ டூரிஸ்ட் பேக்கோ இல்லாமல் யாருக்கும் நாங்கள் ரூம் கொடுக்கறதில்ல சார். சார் நீங்கள் தான் கொஞ்சம் தயவு பண்ணணும். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லாதீங்க. எங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே சார், உங்களுடைய ரூல்ஸ் எங்களுக்கு புரியுது. பட் எங்களுடைய ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். அவங்கவுங்க ப்ராப்ளம் அவங்கவுங்களுக்கு. ஓகே சார். இப்போ என்ன, பேக்கோட வந்து ரூம் கொடுப்பீங்க அதானே? இன்னும் கொஞ்சம் எங்கேயே இரு, நான் வெளியே போயிட்டு வரேன். பேக் ரெடி சார். இப்போ ரூம் கொடுப்பீங்களா? சிங்கிள் ரூம் தான் இருக்குது. 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்களா? ஓகே சார். ஓகே. ஹலோ, தேனது போதுங்க, ரிலாக்ஸாக இருங்க. அவங்க 2 பேரும் சென்னைக்கு வந்திருப்பாங்களா? நிச்சயமாக வந்திருப்பாங்க. ஏன் சுப்பிரமணி எனக்கு கிடைச்சிருவாருல்ல? நீங்கள் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்க. காலையிலேருந்து குளிக்கவே இல்லை. முதல்ல போய் குளிங்க. குளிச்சாதான் மனசும் உடம்பும் ஃப்ரெஷ் ஆகும். ம். ஓ வர்றேன். ஆ ஏண்டா படிக்க நேரத்தில் படிக்க ஆட்டமாக ஆடுறீங்க ஆட்டம். அப்படி போடு இப்படி போடு. ஏண்டா தோசையா சொல்கிறீங்க தோசை? ஏண்டா நான் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஐயோங்கிற. இப்போ அடிக்கிறேன் பாரு. கண்மணிதாசன், எதுக்காக குழந்தைகளை அடிக்கிறீங்க? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு உதவ மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏய் எல்லாம் உள்ள போங்க. அதுக்காக காரண காரியங்களாம் அடிப்பீங்களா? காரணம் காரியம் எல்லாம் படிக்கலாம். எனக்கு இருக்குண்ணா. படிக்கிற நேரத்தில் பாடத்தை படிக்காம அப்படி போடு இப்படி போடு திருப்பி போடுன்னு ஆடினானுங்க. அதை நான் 2 போடு போட்டேன். அவங்க சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க யார் அடிக்கிறதுக்கு?
இங்க பாருங்க, ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. குழந்தைகளை சின்ன வயசுல இருந்து கிள்ளி வளர்த்தணும், அப்பதான் அது உருப்படும். கிள்ளி வளர்க்கறது, அள்ளி வளர்க்கறது, பசங்க உருப்படும் உருப்படாது, இதெல்லாம் உங்க கவலை இல்ல, எங்க கவலை. நான் இந்த வீட்டுக்கு ஓனர். நீங்க இந்த வீட்டுக்கு தான் ஓனர். எங்க குழந்தைங்களுக்கு நாங்க தான் ஓனர். பெத்த நாங்களே எங்க குழந்தைகளை அடிக்கிறது இல்ல, அப்புறம் நீங்க யார் அடிக்கிறதுக்கு? எப்பயாவது கோவம் வந்தா இவ என்ன அடிப்பா? அதெல்லாம் சொல்லக்கூடாதான். உங்க குழந்தையெல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், கொஞ்சம் கூட பொறுப்பு அக்கறை உங்களுக்கெல்லாம் கிடையாது. அதுங்க படிக்குது படிக்காம போகுது, அது கேட்க நீங்க யாரு? அதானே, அதுக்காகத்தான் நாங்க இருக்கிறோம்ல. நீங்க கேட்கறதுல அதனாலதான் நான் கேட்டேன். இப்ப நீங்க கேட்கறதுனால நாளைக்கே இதுங்க படிச்சு கலெக்டர் ஆயிட போதா? அதானே. இப்ப நீங்க கேட்காம இருந்தா இதுக்கெல்லாம் என்ன நாளைக்கு கக்கூஸ் கிளீன் பண்ண போயிருமா? ஒவ்வொருத்தனும் பெரிய படிப்பு படிச்சுட்டு எதுக்கு படிச்சோம் ஏன் படிச்சோம்னு தெரியாம நாயா பேய அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. இதுங்க படிச்சு கிழிக்க போதா? ஆடா பாவிகளா, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் 2 காலமா ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் நான் கேட்டேன். அதே அக்கறையில தான் நானும் சொல்றேன். குழந்தைங்க போக்குலயே விட்டுடணும், அதுங்களை கட்டுப்படுத்த கூடாது. அப்பதான் அதுங்க சுதந்திரமா வளரும். பசங்க அவங்க வழியில போனாங்கன்னா உருப்படி இல்லாம போயிருவாங்க. உன் வழியில விட்டா உருப்பிட்டுருவாங்களா? இல்ல என் வழியில வந்தாதான் உருப்பிட்டுருவாங்களா? அட, அந்த ஆள் வழியில வந்தாதான் உருப்பிட்டுருவாங்களா? அதான், நீ உங்க அப்பா வழியில போய் தான் ஒரு ஓட்ட மிஷின் வச்சு. இவர் உங்க அப்பா வழியில வந்ததுனாலதான் எல்லார்கிட்டயும் நான் எங்க அப்பா வழியில போனதுனால தான் எல்லாரும் புகழ்கின்ற ஒரு கதாசிரியர் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த கதாசிரியர் கதா கண்மணிதாசன் பேரை சொன்னா செருப்பால் அடிப்பாங்க. யாரு? இஸ்மாயில், நீ என்ன ஆடுதுன்னு கல்ல மாதிரி திருன்னு முடிக்கிறைய? ஆமா, யார் அவங்க? இது எங்கள் அண்ணன் பையன். அது எங்கள் அக்கா பொண்ணு. ஓ, என்ன பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். பார்த்துட்டு போயிடுவாங்களா இல்லை இங்கே தங்குற மாதிரி உத்தேசமா? 2 நாள் இருந்து போயிடும். 2 நாள்? 2 நாள். ஆமாம். அப்புறம் போயிடுவாங்களா? கண்டிப்பாக போயிடுவாங்க. இஸ்மாயில், இந்த காம்பவுண்ட் ரூல்ஸ் உனக்கு தெரியுமில்ல? இவங்களால மற்றவங்களுக்கும் மற்றவங்களால இவங்களுக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. இருக்காது. நீங்க போலாம். எனக்கு என்னமோ இஸ்மாயில் சொல்றத பார்த்தா இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களும் போகலாம். எது உள்ளத சொன்ன அதுக்கா? இல்ல, உள்குத்து. வாடி போலாம். வாங்க. இதுதான் நான் தங்கியிருக்கிற பேலஸ். என்ன அப்படி பாக்கீங்க? என்னடா அது ரூம் ஒரு மாதிரி டைப்பா இருக்குண்ணா. சென்னையில் பேச்சுலர்ஸ் ரூம்னாலே இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் டைப்பா இருக்கும். என்ன மாதிரி ஒன்று கிடைக்கி இதுதான் பேலஸ். சரி, இதையெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு? நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் தானே தங்க போறீங்க. என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் ஒருத்தர் படுத்துக்கோங்க, இந்த பக்கம் ஒருத்தர் படுத்துக்கோங்க. நான் போய் வெளியில் படுத்துக்கிறேன். நைட்டு நிம்மதியாக தூங்க, காலையில் எந்திரிச்சு 6 அமர யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா? குட் நைட். நிம்மதியாக தூங்க, காலைல பார்ப்போம். உமாவும் சார்லஸும் எப்படி இருக்காங்களோ? சார்லஸ் கொஞ்சம் புத்திசாலி, ஏதாவது ஐடியா பண்ணிருப்பான். நிச்சயமா ஏதாவது சேஃப்டியான பிளேஸ்ல தான் இருப்பாங்க. உமாவையும் சார்லஸையும் கண்டுபிடிச்சிட முடியுமா? முடியும், நம்பிக்கை தானே வாழ்க்கை. இன்னைக்கு தேடிட்டோம், நாளைக்கு அத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். இப்ப தூங்கலாமே. யாரே நீ? சார், என்ன பண்ணிட்டு இருக்க? கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணியா? ஓகே சார். வா வெளியே. போ. ஐயோ, கை வலிக்குதுங்க. யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாருங்க. ஏய், ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? இதே புலவ போச்சு. ச்சே, இழுத்துட்டு வாங்கயா. வாடா வாடா வா. வாடா, போ போடா. வாடா.
யாரே நீ? எந்த ஊரு? உன் பேர் என்ன? இது யாரு? அரஸ்தம். எஸ் சார். ஏய் வாடா வா. போ. ஏய் எங்க போ? என்ன போடா. போங்க. வந்துட்டானுங்க வந்து. போடா. ஹலோ கௌதம், எங்கடா இருக்க? சரிடா. ஓகே. கீழே. சரிடா. ஓகேடா மச்சி, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. ஓகே பாய்டா.